ஆக ரசூலுல்லாஹ்வை மிகச்சிறந்த முன்மாதிரியாக நேசிப்பதனால் நாம் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்கிற மிக முக்கியமான ஆதாரத்தை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ஈமானுடைய ருசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார், قال ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று தன்மைகள் இருக்கின்றன, யாரிடம் அந்த மூன்றும் இருக்கின்றதோ அவர்கள் ஈமானுடைய ருசியை சுவையை உணர்ந்து விட்டவர்கள். முதலாவது மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டிலும், எந்த ஒன்றை காட்டிலும் அதிகமாக நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவது. இதான் முதல் ருசி. அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது இருக்கிற நேசம் எப்படி இருக்கணும், எதை விட எவரை விட நமக்கு அதிகமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் பிடிக்கணும், அந்த முஹப்பத் அதிகமா இருக்கு. இரண்டாவது பாருங்க, وَمَنْ كَانَ يُحِبُّ الْمَرْءَ لَا يُحِبُّهُ إِلَّا لِلَّهِ. ஒருவர் அல்லாஹ்வுக்காக தவிர வேறு எதற்காகவும் நேசிக்காமல் இருக்கும். ஒருத்தர் நேசிக்கிறார், எதுக்கு நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிக்கிறார். இது இரண்டாவது ருசி. நான் இதற்கு முன்னாடி கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் உள்ளது. அதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம். ஏன் பித்அத்வாதிகளை நேசிக்க கூடாது, ஏன் முஷ்ரிக்குகளை நேசிக்க கூடாது, ஏன் அவங்கள்ட்ட அதிகமாக நெருக்கம் கடைபிடிக்க கூடாது, நீதி கடைபிடிக்கணும், நேர்மை கடைபிடிக்கணும், அவங்களுக்கு அநீதி அளிக்க கூடாது, அதெல்லாம் தனி. ஆனால் நெருக்கம் கடைபிடிப்பது, உறவாடுவதெல்லாம் வேறு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், ஒருவர் உண்மையிலே ஈமான் ருசி உள்ளவராக இருந்தால் ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக நேசிக்க. நீங்கள் எப்படி ஒரு வழிகேடனை, ஒரு முஷ்ரிக்கை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும் சொல்லுங்க, முடியுமா? நீங்கள் ஒரு வழிகேடனை, ஒரு முஷ்ரிக்கை, இணை வைப்பவனை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியுமா? ஒரு பித்அத்வாதி, பித்அத்துகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவன், மக்களை வழிகெடுக்கின்றவன் எப்படி அவனை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும்? முஸ்லிம் என்றால் கூட, முஸ்லீமே என்றால் கூட அல்லாஹ்வுக்காகத்தான் ஒருத்தர் நேசிக்கணும். அப்படி என்றால் அந்த முஸ்லீம் உண்மையான நல்ல முஸ்லீமா இருக்கு, அவருடைய அகீதா உண்மையான நல்ல அகீதாவா இருக்கணும், அவருடைய உண்மையான சுன்னா இருக்கணும், அவன் அஹ்லு சுன்னாவில் ஒருவனாக இருக்கணும். அவன் வழிகேடனாக அஹ்லுல் பித்அத்தி வல் ஹவா, பித்அத்வாதியாக மனஇச்சைவாதியாக இருந்தால் அவனை நேசிக்க கூடாது, வெறுக்கணும். அதுதான் அல் பரா. ஏன்? ஈமானுடைய ருசி அப்பதான் தெரியும்.